நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. விசுவாச ஆண்டு ஆடி மாதம், அதாவது தேய்பிறை சப்தமி அன்னைக்கு ஆங்கில தேதி பார்த்தோம்னா 17/7/2025 16/8/2025 வரை ஆக 31 நாட்கள் இந்த ஆடி மாதம் வர்றது. இந்த ஆடி மாதத்து வர்றது இது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாள். கடக சங்கராந்தி அங்கே தை மாதம் ஸ்டார்டிங்கில் மகர சங்கராந்தி அப்படின்னு பேர். இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே உள்ளூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஊரில் உள்ள அத்தனை மாரியம்மனுடைய ஆலயத்திலையும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கும். ஆடி மாதத்துலேயே எங்கள் ஊர் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க, அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அந்த விசேஷங்கள்லாம் கடந்துக்கோங்க. முன்னோர்களுடைய தர்ப்பணம் தேதி தெரியல, இறந்தவர்களுடைய திதி தெரியல, நாள் தெரியல, நட்சத்திரம் தெரியல, ஏதோ தப்பு நடக்கு, என்னுடைய மூதாதையர்களுக்கு நாங்கள் எல்லாம் சரியாக பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஆடி கிருத்திகை. ஆமாம், அது இல்லாமல் கருட பஞ்சமி பெருமாளினுடைய ஆலயங்களில் பண்ணுறது. விவசாயத்திற்கு சார்ந்தோம் அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அதுமாரி ஆடிப்பெருக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலம். ஆடிப்பெருக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு. இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரத்தில் ஆடிப்பூரம், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறது. மணமகன் மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அனுப்புதல். ஆமாம், இந்த நிகழ்வுகளும் நடக்கும். நம்ம திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு இந்த மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு, அதாவது பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க. அந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த மாதத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, 12 ராசிக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க, வாழ்க வாழ்க வாழ்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சி வெற்றியடைய போகிறது. ஆமாம், நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு வம்பு வழக்குகள் இருந்து விடுதலை ஆக போகிறீங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக போகிறீங்க. பெரிய கடன் துன்பம் தரக்கூடிய கடனாக இருந்தது, இப்போ ஒரு பஞ்சா பறக்க போகுது உங்களுக்கு. ஆமாம், எதிரிகள் தும்சமாவார்கள், வழக்குகள் இருந்து விடுதலை ஆவீர்கள். அத்தனையும் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஒரு ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஆமாம், முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியில் வருவது அதை விட கூடுதல் சிறப்பு. என்ன சார் அஷ்டமாதிபதி ஆச்சு சார், ஏதாவது வம்பு வழக்குகள் கொடுக்குறாரா? கண்டிப்பாக உத்தியோக பலத்தை கொடுத்துருவார். வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துருவார். வேலை வாய்ப்புகளை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருவார். ஏற்கனவே நிறைய இன்டர்வியூ எழுதிப்பீங்க, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டா. இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும், வேலை கிடைச்சிடும் சார். இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். வாக்கினால் தொழில் செய்கிறவர்கள், இந்த வக்கீல், இந்த ஜோதிடர்கள், அப்போ வார்த்தை பட்டிமன்ற பேச்சாளர்கள், இவங்க எல்லாமே வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தொழிலில் மிகப்பெரிய ஒரு வலிமை அடைவார்கள். தொழில் லாபங்களை கொடுக்கும். ஆமாம், பேச பேச இவங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். நிறைய செல்வங்கள் இவங்ககிட்ட வரும் இந்த மாதம். ஆமாம், தொழிலுக்காக வாகனம் வாங்கிறது, தொழிலுக்காக நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணுறோம், தொழில் நடத்துகிறோம், இந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். தாயாரின் பெயரில் தொழில் அமைப்புகள் ஏற்படுவது வெற்றியை தரும். எப்பவுமே தாயாரினுடைய பெயர், கன்னிராசி நேயர்கள் தன்னுடைய தாயினுடைய பெயர்களில் அல்லது தான் பிறந்த ஊரினுடைய பெயர்களில் தொழில்களை அமைத்து கொண்டால் இவர்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி அப்படின்னு சொல்லலாம். தந்தையினுடைய பெயரை பின்னால் சேர்த்து கொள்வது இவர்களுக்கு அபரீத வளர்ச்சியை தரும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். உண்மையான காதல்கள் உயர்வுகளை தரும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு 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 லட்சியமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தரும். ஆமாம்,
இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். யாரோ ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுகிறீங்க, கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய சஞ்சலங்கள் சலனப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுசரணையாக எடுத்துக்கணும், கலந்துரையாடணும், பேசணும், நல்லா பழகணும், ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஏன்னா சண்டை சச்சரவுகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிற வரைக்கும் திருமணத்தால் கடன் ஏற்படும், திருமணத்திற்கு கடன் வாங்கி திருமணம் பண்ணுறது. இந்த காலகட்டத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப விமர்சையாக திருமணம் செய்யக்கூடாது, சிம்பிளாக திருமணம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது போய் ஒரு 1000 ரூபாய் கேட்கலான்னு பார்த்தா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க நம்மக்கிட்ட ஒரு 2000 ரூபாய் கொடுங்க கேட்டுருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி காலகட்டம் உங்களுடைய காலகட்டம். எந்த ஒரு இடத்துலையுமே முயற்சிகள் ரொம்ப ரொம்ப போட்டுகிட்டே இருப்பீங்க, உதவிகள் என்பது கிடைக்காத விஷயம். ஆமாம், கூட்டு தொழிலெலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும். மனைவி கணவன் உறவுகளுக்கிடையே சிறு சிறு விரிசல்கள், சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் போகும். அல்லது கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாத போகும், அல்லது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத போகும். இந்த காலகட்டம் இதெல்லாம் இருந்து நீங்கள் மீண்டு வரணும், கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பிறப்புறுப்பில் பிரச்சனை வரும். ஆமாம், ஏற்கனவே மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றக்குள்ள இன்னும் கூடுதலான அந்த எஃபெக்ட் அதிகமாகும். தந்தை வழி சொத்துக்கள் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெட்டிப்பு வேலை வருமானம் உண்டாகும், ஒரு வேலையால் ரெட்டிப்பு வருமானம் உண்டாகும். ஆமாம், வாகனங்களால் யோகம் உண்டாகும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். ஏற்கனவே வாகனம் வச்சுட்டு இருக்காங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, அப்போ வாகனத்தை வைத்து தொழில் பண்ணுறவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த மாதம் நல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டு பயணங்கள் இப்போது சிறப்பு, தூரதேச பயணங்கள் சிறப்பு, எல்லா விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னா காதல், மனைவி, கணவன், இந்த விஷயம், அந்த பாயிண்ட் உயிர்காரகத்துவத்தை கவனமாக இருக்கணும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய விஷயங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுக்குன்னு நீங்கள் எதுவுமே செஞ்சுக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் மெனக்கிடுவீங்க. உங்களுக்காக ட்ரெஸ் வாங்குங்க, உங்களுக்காக நகை வாங்குங்க. கன்னிராசி நேயர்கள் இந்த மாதத்தில் ஏதாவது தூரதேச பயணம் செல்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பை தரும். ஆமாம், அந்த பயணத்தின் மூலயமா வெற்றி அமையும், உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அந்த பயணம் உருவாகும், அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் இந்த மாதத்தில். ஆமாம், குலதெய்வ ஆசைகள் இந்த மாதத்தில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும், பித்ருக்களினுடைய ஆசைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்களை உங்களுக்குள்ளான நாட்களாக மாற்ற பெருமாள், மேற்கு பார்த்த பெருமாள் எங்கே இருக்காரோ உங்களுடைய வீட்டருகிலோ உங்களுடைய ஊரினருகிலோ, அல்லது விசேஷமான பெருமாளை நீங்கள் மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளமாகும். வாழ்க வாழ்க வாழ்க.